அவரை கைது செய்த காவல்துறையினர் மானாமதுரையிலிருந்து சிவகங்கை அழைத்து செல்கிற வழியில ஒரு காட்டில் அவரை மட்டும் தனியாக பிரித்து சென்று அவருடைய காலில் ஈர சாக்கை கட்டி ஒரு கல்லை எடுத்து அந்த கல் மீது ஒருவருடைய காலை வைத்து காலின் மீது இன்னொரு கல்லை வைத்து அந்த கல்லின் மேல் இன்னொரு கல்லை தூக்கி அவர்கள் போடுகிறார்கள். அவருடைய கால் எலும்பு முறிகிறது. உடம்பில் 16க்கும் மேற்பட்ட இடங்களில் பல இடங்களில் காயங்கள் இருக்கிறது. காவல்துறையினர் ஆகாஷை கைது செய்யப்பட்டதே தெரியாத பெற்றோர்கள் மதுரை அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அவரை சிவகங்கை அரசு மருத்துவமனையிலே சந்தித்த அப்சல் பாத்திமா என்கிற நீதிபதி அவர்களிடமும் அவர் வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்கிற செய்தி நம்மால் கேட்க முடியவில்லை. இந்த செய்தி 8ஆம் தேதி தெரிகிறது. இப்போது வரை அவருடைய சடலம் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறது. இளம் வயதில ஆகாஷை பறிகொடுத்த பெற்றோர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆதரவாளர்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மானாமதுரையில இந்த போராட்டத்தை இந்த நிமிடம் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆர்டிகிள் 21 படி, அரசமைப்பு சட்டம் 21 படி இதுவெல்லாம் மிக மோசமான மனித உரிமை மீறல் என்று நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய மீறல் என்கிற முறையில் தான் அரசாங்கம் அதில் தலையிட வேண்டும் என்று நாம் வற்புறுத்துகிறோம்.